அழுகிற மாதிரி ஒரு சவுண்ட். அது நார்மலாக இல்லை, ஏதோ ஒரு பொண்ணு தேம்பி தேம்பி அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. நாங்களாம் சரி ஓகே அப்படின்னு பயத்தோடய எழுந்திரிச்சு பார்த்துருக்காங்க. எங்கள் மம்மிக்கு பயமாக இருந்துச்சான். அதே மாதிரி திருப்பி அதே நைட்டில் அந்த சவுண்டு கேட்கும் போது எங்கள் மம்மிக்கு ரொம்ப பயமாயிடுச்சான். அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இது வந்து எனக்கு நடந்த இந்த ஸ்டோரியும் கிடையாது, மம்மிக்கு நடந்த ரியல் லைஃப் ஹாரர் ஸ்டோரியா. எங்க மம்மி எப்பவுமே இந்த கதை சொல்லும் போது நான் பெருசா எடுத்துக்கவே மாட்டேன். பட் இதை நானே போய் கேட்டேன், ரொம்பவே பயமா இருந்துச்சு. ஸ்டோரியை நிறைய பேர் தூங்குவீங்களான்னு கூட தெரியல. ஸோ வித்தவுட் டிலேயிங் வீடியோக்குள்ள போலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அப்போ நான் வந்து ஒரு சின்ன குழந்தையா, எங்கள் மம்மி என்ன பண்ணுவாங்களா, கீழே ஃப்ளோரில் என்னை போட்டுட்டு எங்கள் மம்மி பக்கத்தில் படுத்துட்டு இருப்பாங்களாம். டேடி என் 2 அக்கா வந்து பெட்டில் படுத்துட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து திடீர்னு என் மம்மியை பக்கத்தில் படுத்துட்டு இருக்கும் போது யாரோ அழுகிற மாதிரி ஒரு சவுண்ட். அது நார்மலாக இல்லை, ஏதோ ஒரு பொண்ணு தேம்பி தேம்பி அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. எங்கள் மம்மி ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு பயத்தோடய எழுந்திரிச்சு பார்த்துருக்காங்க. எங்கள் மம்மிக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. என்னென்னா, எங்கள் தாத்தா வந்து அப்போ தான் லேட்டஸ்ட்டாக இறந்தாங்க. ஸோ அதை நினச்சி எங்கள் பாட்டி ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படின்னு எங்கள் பாட்டி ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் என் பாட்டி நிம்மதியாக தூங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சவுண்டு ஸ்டாப் ஆகிருக்கு. எங்கள் மம்மி சரி ஓகே வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து படுத்துட்டாங்க. அகெயின் அந்த சவுண்ட் கேட்டிருக்கு. திருப்பி யாரும் அழுகுறாங்களாம். எங்கள் மம்மிக்கு ஒன்றுமே புரியலையா, செம்ம பயமாக இருந்துச்சா. அதோட என்ன பண்ணாங்களா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு சம்பு மாதிரி ஒரு ஏரியா இருக்குமா, அண்டர் கிரவுண்ட் மாதிரி. அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மோட்ரு போட்டு தண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தண்ணி அங்கே வரலாம், அந்த இடம் அப்படியே காலியாக விட்டாங்க போல். கீழே ஒரு ஃபுல் பிளேஸ் காலியாக இருக்குமா. அது எங்கள் வீட்டில் தான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க போல். ஸோ அங்கே வந்து எங்கள் மம்மி என்ன பண்ணியிருக்காங்க, காது வச்சு கேட்டிருக்காங்க, சவுண்டு கேட்குதான்னு. அங்கே வந்து ஒன்றுமே கேட்கல. ஸோ எங்கள் மம்மிக்கு அகெயின் பயம், ஒன்றுமே கேட்கல. அப்போ எங்கே நமக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு. ஸோ எங்கள் மம்மி என்ன பண்ணியிருக்காங்க, பயத்தோடு எங்கள் டேடி பக்கத்தில் வந்து படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சவுண்டு நின்றுச்சான். அடுத்த நாள் வந்து என்ன ஆயிருக்கு, அதே மாதிரி திருப்பி அதே நைட்டில் அந்த சவுண்டு கேட்கும் போது எங்கள் மம்மிக்கு ரொம்ப பயமாயிடுச்சான். அந்த லிட்ரலி இந்த மாதிரி அழுகிற சவுண்ட் தான் கேட்டிருக்கு. பிகாஸ் இந்த ஆடியோ எங்கள் மம்மிக்கு நான் வச்சு காட்டும் போது எங்கள் மம்மி ஆமாம் இதே மாதிரி தான் அழுகிற சவுண்டு கேட்டுச்சு, தயவு செஞ்சு காட்டாத, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி அழுகிற சவுண்டு கேட்டிருக்கு. அப்போ வந்து மம்மி என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த நாள் எங்கள் டேடி கிட்டே எழுந்திரிச்சு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு அழுகிற சவுண்டு கேட்குதுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. எங்கள் டேடி என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஒரு பூனை அழுகுறதா இருக்கும், நீ அதெல்லாம் நினச்சி இது பண்ணிட்டு இருக்காது. எங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் மம்மி வந்து ஓகே ஹஸ்பண்ட் சொன்னதுக்கப்புறம் எங்கள் மம்மி என்ன சொல்ல முடியும். ஸோ எங்கள் மம்மி அதை பெருசாக எடுத்துக்கலையா. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, அடுத்த என் கசின் அண்ணன் வந்து எங்கள் வீட்டை வந்து தூங்க வந்திருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். அவர் வந்து நைட்டாக எந்திரிச்சு கதை ஓப்பன் பண்ணிட்டு ஓடுறாராம், கதவை தட்டுறாராம். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எந்திரிச்சு என்னன்னு கேட்கும் போது என்னை யாரும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் வரைக்கும் எங்கள் மம்மி அதை எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி காட்டுவாங்க. அப்படி சொன்னோன்னே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு அவர் ஓத வச்சுட்டு தூங்க வச்சுட்டாங்களாம். அகெயின் அடுத்த நாள் நைட்டும் அதே சவுண்டு கேட்டிருக்கு. அப்போ என் சின்னக்கா எந்திரிச்சு உட்காந்துருக்கா. அவள் காலில் ஏதோ யாரும் தொடுற மாதிரி இருந்துச்சு போல். ஸோ அவள் நவட்டி எந்திரிக்கும் போது மேலே இருக்க ஃபேன் கீழே விழுந்துருச்சான். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு எங்கள் மம்மி மேலே விழுக வேண்டியது. எங்கள் மம்மி திரும்பி படுத்திருக்காங்க. அல்லாஹ் தாலா எப்படி காப்பாற்றிருக்கான்னு பாருங்கள். ஸோ அந்த டைமில் எங்கள் மம்மி திரும்பி படுத்தனால ஜஸ்ட்டு மிஸ் நாங்கள் எல்லாருமே தப்பிச்சிட்டோம். சுற்றிட்டு இருந்த ஃபேன் எங்கள் மேலே விழுந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய அறிகுறி அந்த வீட்டில் நடந்திருக்கு. அப்போ அடுத்த நாள் எங்கள் மம்மி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வயசான நேபர் ஆண்டி வந்து மேல் வீட்டில் இருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி நாங்கள் இருந்த வீட்டில் ஓட்டு வீடாக இருக்கும் போது அவங்க பக்கத்தில் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்காங்க எங்கள் மம்மி. ஸோ அவங்க கிட்ட போய் கேட்டாங்களாம், இந்த மாதிரி அழுகிற சவுண்ட் கேட்குது, என் பசங்க மேலே வந்து ஃபேன் விழு வந்துச்சு, ஸோ நைட்டில் அழுகிற சவுண்டாக கேட்குது, என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆண்டி ஃபஸ்ட்டு வந்து சொல்ல வந்து யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆண்டியை ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், இந்த வீடெலாம் ஓட்டு வீடாக இருக்கும் போது நீங்கள் இருந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்காதனால அந்த பொண்ணு வந்து சூசைட் அட்டன் பண்ணிக்கிச்சு அப்படின்னு. அதை கேட்டோடனே எங்கள் மம்மிக்கு பயங்கர ஷாக். எவ்வளோ படப்படன்னு இருந்துச்சு எங்கள் மம்மிக்கு. ஐயோ என்னடா இது அப்படின்னு. அப்போ வந்து நாங்கள் தூங்கிட்டு இருந்த எங்களோட பெட்ரூம் பக்கத்தில் ஒரு கேப் இருக்கும், ஒரு சின்ன இடம் மாதிரி. அந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் அவங்க பெட்ரூமாக இருந்துச்சான். அந்த பிளேஸில் தான் அந்த பொண்ணு தூக்கு மாட்டி செத்துருக்கு அப்படின்னு சொன்னோடனே எங்கள் மம்மிக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருந்துச்சான். அதோட இந்த பயத்தோடு எங்கள் டேடி கிட்ட சொல்லி இந்த ஸ்டோரிலாம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கிட்ட இருந்திருக்காங்க. பட் அகைன் அந்த சவுண்டு கேட்டே இருந்திருக்கேன். எங்கள் மம்மிக்கு செட்டே ஆகலை. பட் ரொம்ப பயத்தில் அந்த வீடை நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். பட் இன்னுமே அந்த வீடை நாங்கள் க்ராஸ் பண்ணி போகும் போதெல்லாம் பயமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் நடந்திருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ இது வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியோ பொய்யான கதை எதுவுமே சொல்லலை. போன வாட்டி என்னோட அந்த ஹாரர் ஸ்டோரி வந்து உண்மைதான், அதுக்கு நிறைய பேர் வந்து லைக் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வாட்டி எப்போவுமே எங்கள் மம்மி சொல்கிற கதையை நான் கேட்க மாட்டேன், இந்த வாட்டி கேட்டுட்டு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.